வைரஸ் போன்று குழந்தைகளை மறைவாய் தாக்கும் இணையம். சமூக வலைதளங்களையே உலகமாக எண்ணிக்கொண்டு தனிமையை விரும்பும் இளம் பருவத்தினர். இணையம் பேராபத்தை ஏற்படுத்துகிறதா? இது குறித்த தொகுப்பை இப்போது பார்க்கலாம். ஸ்மார்ட் போன், லேப்டாப், கம்ப்யூட்டர் என தொழில்நுட்ப வளர்ச்சியால உலகத்துல நடக்கக்கூடிய தகவல்கள்லாம் நம்ம உள்ளங்கையிலேயே கொண்டு வந்து விடுகிறது இந்த இணையம். இதே இணையத்தில் பல நன்மைகள் இருந்தாலும் இவற்றையெல்லாம் தவிர்த்து ரீல்ஸ், கேம் என மூழ்கி போகும் குழந்தைகளுக்கு இதே இணையம் பேராபத்தை விளைவிக்கும் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? நமது அறிவுத்திறனை மேம்படுத்த பேருதவியாக விளங்கும் இணையத்தால் குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவங்களிடையே மிக மோசமான மனநல பிரச்சனைகள் உண்டாகும் அபாயம் உள்ளது. குழந்தைகள் இணையத்தை வண்ணமயமான தோட்டமாக நினைத்து மெய்நிகர் கனவு உலகத்தில் மூழ்கிவிடுகிறார்கள். இதனால் பேராபத்து ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கிறார்கள் மனநல மருத்துவர் பூர்ணிமா சந்திரிகா மற்றும் சைபர் கிரைம் வழக்கறிஞர் கார்த்திகேயன். போஸ்ட் அவங்க போட்டு அதுக்கு ஒரு லைக்கோ ஒரு கமெண்டோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பிரெயின் செல்ல வந்து டோபமைன் அப்படின்னு ஒரு கெமிக்கல் வந்து செக்ரேட் ஆகும். ஸோ இந்த டோபமைன் வில் கிவ் யூ டெம்பரரி பிளஷர். லைக் அது ஒரு தடவை செக்ரேட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு டெம்பரரி பிளஷர். ஸோ அந்த டெம்பரரி பிளஷர் திரும்ப திரும்ப வேணும் அப்படின்றதுனால தான் குழந்தைங்க திரும்ப திரும்ப வந்து போயிட்டு அந்த லைக் அந்த கேம்ஸ் வந்து அடிக்ட் ஆகி விளையாடுறதா இருக்கட்டும், இல்லை யூடியூபுக்கு அடிக்ட் ஆகிறதா இருக்கட்டும், அப்படி இல்லை வந்து சோஷியல் மீடியாக்கு அடிக்ட் ஆகிறதா இருக்கட்டும். இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து மெயினாக அந்த டோபமைன் செக்ரேஷன் தான். படிப்புல சிந்தனை குறையிறது, தூக்கம் சரியில்லாம இருக்கிறது, அப்புறம் இந்த கான்சென்ட்ரேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது, அப்புறம் பள்ளிக்கூடத்துல இருந்து பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி சரியா படிக்கிறது இல்ல, சரியா இல்லைன்னு அப்புறம் கொஞ்சம் வித்ட்ரான். ஏன்னா அவங்களுக்கு உலகம் என்ன ஆயிடும், இந்த வலைதளமும் இந்த வலைதளத்தில் உள்ள நண்பர்களும் அவர்கள் கூறும் கருத்துக்களும் மட்டுமே இருக்கும்போது அந்த வெளி உலகத்தோட இருக்கிற அந்த ஒரு கான்டாக்ட் இருக்காது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு வரை மணல் வீடு கட்டுவது, கோலி, பம்பரம், ஆடுபுலியாட்டம், கிரிக்கெட் என்று இருந்த குழந்தைகளின் உலகம் மாறி தற்போது வெர்ச்சுவல் விளையாட்டுகளில் குழந்தைகள் மூழ்கி கிடக்கிறார்கள். நேரடி விளையாட்டுகளை விட இணைய விளையாட்டுகளில் ஆபத்து அதிகம் என்பதால் குழந்தைகளின் ஒவ்வொரு நகர்வுகளையும் கண்காணிக்க வேண்டியது பெற்றோரின் கடமை. அதற்கு பெற்றோரும் எந்நேரமும் வாட்ஸ்அப், யூடியூப் என கிடக்காமல் வளர் இளம் பருவத்தினருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என தெரிவிக்கிறார்கள் நிபுணர்கள். வாரத்துக்கு ஒரு நாள், மேபியான சண்டே, மொபைல் போன் எதுவுமே இல்லாம நீங்க உங்க கையில எதுவும் மொபைல் போன் வச்சுக்காம தூரமா வச்சுட்டு நீங்க வந்து உங்க குழந்தைங்களோட நீங்க இன்டராக்ட் பண்றீங்க. அதே மாதிரி உங்க குழந்தைங்க கையிலும் எந்த ஒரு டெக்னாலஜி டிவைஸும் கொடுக்காம அவங்களும் உங்களோட இன்டராக்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா they will be able to distinguish the life and moreover real worldக்கும் இந்த virtual worldக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்றதை அவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா தான் அவங்களோட லைஃப் சேஃபா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து லைக் கம்ப்ளீட்டா வந்து ஒரு டிஜிட்டல் அடிக்ட்ஸா மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்க அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ இல்ல மத்த ஃப்ரெண்ட்ஸோ கூப்பிட்டு வராங்க. ஸோ என்கரேஜ் வந்து அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ், உட்கார்ந்து இந்த ஆன்லைன்லயே விளையாடாம வெளியே போய் விளையாடுவதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கணும். இணைய பயன்பாடு அதிகரிப்பால் வயதுக்கு மீறி குழந்தைகள் செயல்படும் போது மழலையை இழக்கும் பேராபத்து உள்ளதாகவும், பெற்றோர் வாரத்துக்கு ஒரு முறையாவது குழந்தைகளிடம் கலந்துரையாடுவதால் வெர்ச்சுவல் உலகத்திலிருந்து விடுபட்டு நிகழ்கால வாழ்க்கைக்கு குழந்தைகள் திரும்ப பேருதவியாக இருக்கும் எனவும் கூறுகின்றனர். கண்களுக்கு மறைவான வைரஸ் போல குழந்தைகளின் திறன்களை சாப்பிடும் இணைய பயன்பாடு அதிகரிக்கும் பட்சத்தில் நாளைய விண்மீன்களாக ஜொலிக்க வேண்டிய குழந்தைகளின் சிந்தனை குன்றி அவர்களது எதிர்காலமே மங்கும் பேராபத்து இருக்கிறது. இதனை தவிர்க்க பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் உலகமாகிய குழந்தைகளின் நகர்வை கண்காணிக்க வேண்டியது அவசியமாகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் செய்தியாளர் கோகிலா. அரிதாய், புதிதாய், அழகாய், அற்புதமாய். அனைவருக்கும் சென்னை சில்க்ஸ் தான் எப்போ தீபாவளி கிங். The Chennai Silks. Let the celebrations begin.